நீங்க வெயிட் லாஸ் பண்றப்ப இப்ப நான் சொல்ற இந்த 5 சீட் மீல சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். உங்களோட வெயிட் வந்து சூப்பரா குறையும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் கோச்சிங் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன், நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் சீட் மீல், உங்களுக்கு பீஸா சாப்பிடணும்னு ஆசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் ரேப் அதையுமே வீட்லயே வந்து நீங்க செஞ்சு சாப்பிடலாம். மேக்சிமம் இந்த ரேப்பை வந்து நீங்க வீட்டுல, அதாவது ஒரு சப்பாத்தி மாதிரி கோதுமையில வந்து செய்யுங்க. அது ரொம்ப வந்து ஹெல்த்தியா வந்து இருக்கும். பிளஸ் பன்னீர், சிக்கன் இது எல்லாமே வந்து நீங்க ஃப்ரை பண்ணாம கிரில் வந்து பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிடும் போது எப்படி நீங்க ஒரு பீஸா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் வந்து கிடைக்குமோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து கிடைக்கும். இதுல எவ்வளவு கேலரிஸ் வந்து வரும் அப்படின்னா ஒரு 350 இருந்து 450 கேலரிஸ் வந்து வரும். நீங்க நினைச்சுப்பீங்க நம்ம சீட் மீல் வந்து சாப்பிடுறோம் அப்படின்னு. உண்மையாவே இது சீட் மீல் வந்து கிடையாது. பீஸா விட கம்பேர் பண்ணா ரொம்ப ரொம்ப ஹெல்தி. உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் சீட் மீல், உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளா டார்க் சாக்லேட் வந்து வாங்கிக்கோங்க. பிளஸ் நட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. டார்க் சாக்லேட் வந்து ஒரு 20 கிராம்ஸ்ல இருந்து 30 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டார்க் சாக்லேட் ஆல்ரெடி சுகர் வந்து கம்மியா இருக்கும். தென் 10 கிராம்ஸ் வந்து நட்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஃபீல் வந்து கிடைக்குமோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து கிடைக்கும். ஸ்வீட் லவர்ஸ் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப வந்து சூட்டபிளா இருக்கும். தேர்ட் சீட் மீல், உங்களுக்கு பர்கர் சாப்பிடணும்னு ஆசை வந்ததுன்னா வீட்லயே அந்த பர்கரை வந்து நீங்க ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்க. மைதா பன்னா வந்து ஆட் பண்ணாம வீட்ல ப்ரிப்பேர் பண்ண பண்ணு வந்து சேர்த்துக்கோங்க. பேட்டியை வந்து ஃப்ரை பண்ணாம அது கிரில் வந்து பண்ணுங்க. பிளஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சு சாசஸை கம்மியா ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி வந்து நீங்க மெக்டில ஒரு பர்கர் சாப்பிட்டா உங்களுக்கு ஃபீல் வந்து கிடைக்குமோ அதே மாதிரி தான் வீட்லயுமே வந்து கிடைக்கும். கேலரிஸ்னு பார்த்தா ஒரு 400 கேலரிஸ்ல இருந்து 500 கேலரிஸ் வந்து வரும். ஃபோர்த் சீட் மீல், உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலோ இல்ல வெளியே போயிட்டு ஒரு பிரியாணி வந்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலோ சிம்பிளா அந்த பிரியாணி வந்து வீட்லயே நீங்க ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்க. ரைஸை வந்து கம்மியா ஆட் பண்ணிட்டு சிக்கனோ பன்னீரோ இது எல்லாத்தையுமே வந்து அதிகமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க சாப்பிடும் போது ஆஸ் யூஷுவல் ரைஸ் வந்து கம்மியா வச்சுக்கிட்டு சிக்கன் பன்னீர் இது எல்லாமே வந்து அடிஷனலா ஆட் பண்ணிட்டு ஈவன் நீங்க வீட்டுல சாப்பிடும் போது வெஜிடபிள் கூட எதனா வந்து அது கூட நீங்க ஆட் பண்ணி வந்து சாப்பிடலாம். ஆயில் வந்து லிமிட்டடா, ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி சாப்பிடும் போது எப்படி வெளியே வந்து பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் வந்து கிடைக்குமோ அதே மாதிரி வீட்லயே நீங்க வந்து செஞ்சு சாப்பிட்டு வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும்.